சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பஞ்சாயத்து தீர்க்கக்கு டெல்லியில போய் அமித்ஷாவிடம் முழங்காடுகிறார்கள். இந்த கூத்தை எல்லாம் அடிக்கக்கூடியவர்கள், இந்தியை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் திமுக பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் அவர்களுக்கு கிடையாது. திமுக என்றைக்கும் தன்னுடைய முதல் முழக்கமான அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற தத்துவத்திலிருந்து கடுகளவும் வழிதவர. திமுகவுக்கு 50 முழக்கம் இருக்கு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம். இன்றைக்கு அண்ணா எதை கற்றுத்தந்தாரோ, எதை முன்வைத்தாரோ அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்து வருகிறது. அதனுடைய ஒரு வழியில நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆதிக்கமற்ற சமுதாயம் படைத்தே தீர்வோம் என்பது அண்ணாவினுடைய 2வது முழக்கம். அதனாலதான் ஒரு ஆதிக்க சமூகத்தை கட்டமைக்க நினைக்கின்ற இந்த பாசிச சிந்தனை கொண்ட ஒன்றிய பாஜகவை இந்த அளவு கடுமையாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். அதே போன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று சொன்னோம். இன்றைக்கும் நம்முடைய கொள்கையில கடுகளவு கூட விட்டு கொடுக்காம இந்தியை நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். அதே போன்று வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம்னு சொல்லுங்க. இன்னும் எத்தனையோ வறுமை ஒழிப்பு திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். தமிழ்நாடு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று தெரிகின்ற அளவிற்கு, தமிழ்நாட்டை பார்த்து மற்றவர்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டு வர அளவிற்கு அந்த முழக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையுடைய அரசு இருந்து கொண்டது. அதே போன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவத்திலும் உறுதியாக இந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் வழியில் தான் கடந்த 2-3 அரசுகள் ஒன்றியத்தில் அமைஞ்சது. இன்றைக்கு அந்த தத்துவத்திற்கு முற்றிலும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில சுயாட்சிகளை, மாநில உரிமைகளை, மாநிலத்திற்கான நிதி ஆதாரங்கள் வழங்குவதை இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு தூரம் வஞ்சகம் செய்த போதும் அதோடு சேர்ந்து கூட்டணியில் சேர்ந்துவிட்டு அவர்கள் ஆட்டுகின்ற இசைக்கெல்லாம் ஆடுகின்ற ஒரு கட்சியாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பஞ்சாயத்து தீர்க்கக்கு டெல்லியில போய் அமித்ஷாவிடம் முழங்காடுகிறார்கள். இந்த கூத்தை எல்லாம் அடிக்கக்கூடியவர்கள், இந்தியை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் திமுக பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் அவர்களுக்கு கிடையாது. திமுக என்றைக்கும் தன்னுடைய முதல் முழக்கமான அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்ற தத்துவத்திலிருந்து கடுகளவும் வழிதவராது. 23ஆம் தேதி மோடி மதுரைக்கு வராரு. தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் ஏதாவது கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஏன்னா 100% இந்த முறையும் அவர் வெறும் கையோடு தான் வரப்போகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதியை அவர்கள் தரப்போறதில்லை. அதை ஒரு முடிவோடு வைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட நீங்கள் பத்திரிகைகள் பார்த்திருப்பீர்கள், கேரளாவில் மாண்பு அங்கிருக்கக்கூடிய முதல்வர் தலைமையில மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை அந்த அரசு நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களை வஞ்சிக்கின்ற ஒரு அரசாக தென் மாநில மக்களை தேர்தலுக்காக அவர்கள் பகடைக்காக பயன்படுத்துவதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் கேரளா மக்களும் தென்னாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த முறையும் மோடி அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களையோ, நமக்கு சேர வேண்டிய நிதியையோ அவர் கொண்டு வர போறதில்லை. வெறும் வார்த்தை ஜாலங்களோடு வரப்போகிறார். எப்படியாவது குட்டையை குழப்பி மீனை பிடிக்க முடியுமான்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டை குழம்பவும் செய்யாது, மீன் பிடிக்கவும் அவங்க முடியாது. பிஜேபியினுடைய முகத்திரை வெகு விரைவில் கிளியர்.